அத்தியாயம் 16. ஜீவானந்தன் தன் அறையிலிருந்து இறங்கி கீழே வந்து கொண்டிருந்த போதே அவனின் ஃபோன் அடித்தது. ரகுவரன் தான் அழைத்தான். சார், இன்னைக்கு மார்னிங் மீட்டிங் இருக்கு. உங்களுக்கு ஆட் ஷூட்டும் இருக்கு. டைமிங் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன் என்று சொல்லியிருந்தீங்க என ரகுவரன் நினைவுபடுத்த, எஸ் ரகு, கேட்டுட்டேன். ஷூட்டிங் மதியத்துக்கு மேலே தான். நீ காலையில் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிடு, நான் அங்கே இருப்பேன் என்று விட்டு ஃபோனை வைத்தான் ஜீவானந்தன். காலை டிஃபனை முடித்துக்கொண்டு அவன் ஆஃபீஸ் சென்றபோது ரகுவரன் தான் அவனை முதலில் வந்து பார்த்தான். சார், நீங்கள் அப்ரூவ் பண்ண வேண்டிய மெயில் நிறைய இருக்கு. முடிச்சிட்டிங்கன்னா மீட்டிங் போகலாம் என அவன் கூற, எஸ் ரகு, நான் பார்த்துக்கிறேன், யூ கேரி ஆன் என அவனை அனுப்பி வைத்துவிட்டு ஜீவா வேலையை கவனித்தான். மீட்டிங் முடித்துவிட்டு வந்ததும் நேரம் என்னவோ அதிவேகமாகத்தான் பறந்தது. 4 மணி போல தன் லேப்டாப்பை மூடிக்கொண்டே எழுந்தான் ஜீவா. டைம் ஆச்சு ரகு, நான் கிளம்புறேன், எதுனாலும் கூப்பிடு என்று விட்டு வேகமாக கதவு வரை சென்றவன் ஏதோ யோசனையுடன் நின்று விட்டான். ஏதாவது வேணுமா சார் என ரகு வேகமாக அவன் அருகில் வர, எனக்கு ஒன்று வேண்டா ரகு, உன் தங்கைக்கு ஃபீஸ் கட்டணும் என்று சொல்லியிருந்தாய்த்தானே, நினைவுபடுத்துவதற்கு என்ன உனக்கு என அவனை கடிந்து கொண்டவன் உடனடியாக யாருக்கோ அழைத்து பேசினான். அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லிட்டேன், தேவையான அமௌண்ட் வாங்கிக்கோ என ஜீவா கூற, தேங்க்ஸ் சார், என் சம்பளத்தில் பிடிச்சுக்கோங்க என்றான் ரகுவரன். அவன் தோளில் மெலிதாக தட்டிய ஜீவா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு நீ சொல்லாதே ரகு, யாருக்கு என்ன செய்யணும் என்று எனக்கு தெரியும், பேசாம பணத்தை வாங்கிட்டு போ என்று விட்டு நகர்ந்து விட்டான். ஜீவாவிடம் வாக்குவாதம் எல்லாம் செய்ய முடியாது என அனுபவத்தில் உணர்ந்திருந்த ரகுவும் அமைதியாக சென்று விட்டான். அன்று ஜீவா நடிக்கும் விளம்பரம் கடற்கரையில் தான் எடுக்கப்பட்டது. சரியாக சூரியன் மறையும் போது எடுக்க வேண்டுமென அதற்கு தகுந்தாற் போல அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. ஜீவாவை பொறுத்தவரை அவனால் என்றுமே தாமதமாகாது. நடிப்பிலும் சொல்வதை உடனடியாக செய்துவிடக்கூடியவன். அன்று அவனுடன் நடித்த பெண்ணும் ஒழுங்காக நடித்துவிட இயக்குனர் ஆசைப்பட்டது போலவே அந்த காட்சி அழகாக வந்தது. மேலும் சில ஷாட்டுகள் எடுத்துவிட்டு பேக்கப் செய்துவிட்டனர். தேங்க்ஸ் ஜீவா, அருமையா வந்திருக்கு என டைரக்டர் கை கொடுக்க, மை பிளஷர் சார் என்றான் ஜீவாவும். கிளம்பலையா ஜீவா? இல்லை சார், அப்படியே கொஞ்ச நேரம் நடந்துட்டு கிளம்புறேன் என அவன் கூறிவிட, ஓகே ஜீவா, பை என்று விட்டு அவர் சென்று விட்டார். மற்றவர்களும் அவனிடம் விடைபெற்று கொண்டு கிளம்பிவிட ஜீவாவும் அமைதியாக கடலின் ஓரம் நடந்தான். மக்கள் இருந்த இடத்திற்கு வந்தவன் அங்கு ஒரு பக்கமாக அமர்ந்து விட்டான். ஒரு புறம் கடலில் விளையாடும் குழந்தைகள், அவர்களை பிடித்து கொண்டிருந்த பெற்றோர்கள், முகம் முழுவதும் புன்னகை மட்டுமே சுமந்திருந்த மக்கள் என அனைவரையும் அவன் அமைதியாக ரசித்துக் கொண்டிருந்தான். அங்கிருந்த அனைவருக்குமே வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும் தான். ஆனால் அனைத்தையும் மறந்து அனைவரையும் சிரிக்க வைக்கும் சக்தி அந்த கடலுக்கு இருந்தது. பல விந்தைகளை உள்ளடக்கி அமைதியாக இருக்கும் ஆழ்கடலுக்கு மனித மனதை அமைதிப்படுத்தும் சக்தியும் இருந்தது போல. எழில், நேராச்சு, வாடி என தனக்கு பக்கத்தில் இருந்து வந்த சத்தமான குரல் அவன் நினைவை கலைத்தது. நினைவுகள் கலைந்து அவன் திரும்பிய போது அவன் அமர்ந்திருந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெண் வந்து நின்றாள். அவன் கண்ணில் விழுந்தது என்னவோ வெண்பஞ்சு போல் இருந்த அவள் பாதங்கள்தான். நீரில் நின்று விட்டு வந்திருப்பாள் போல. அந்த பாதங்கள் நனைந்து லேசாய் சிவந்து போய் இருந்தது. மேலும் அழகாகத்தான் இருந்தது. ஒரு 5 மினிட்ஸ் டி ப்ளீஸ் என்ற குரலுடன் அந்த பாதம் நகர அப்போதுதான் ஜீவா நிமிர்ந்தே பார்த்தான். அதற்குள் அந்த பெண் கடலருகில் மீண்டும் சென்றிருந்தாள். அவள் சென்ற திசை முழுவதும் அவள் பாதச்சுவடுகள் அழகாக பதிந்திருந்தது. அதை ரசித்து சிரித்து கொண்டவன் தன் பக்கத்தில் பறந்து வந்த ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்தான். ஏதோ குழந்தை விளையாண்டு கொண்டிருந்த பேப்பர் தான் காற்றில் பறந்து வந்து அவன் அருகில் விழுந்திருந்தது. தன் பாக்கெட்டில் இருந்த பேனாவை எடுத்தவன் அப்போதைக்கு தன் மனதில் தோன்றியதை அப்படியே அதில் எழுதினான். அவன் எழுதி முடித்த நொடி, அங்கிள், என் பேப்பர் என ஒரு சிறுவன் வர, உங்களுடையதா, வச்சுக்கோங்க என சிறு புன்னகையுடன் அவனிடமே ஜீவா அந்த பேப்பரை கொடுத்து விட்டான். எழுதிட்டேண்டா, சாரி என்று அவன் மன்னிப்பும் கேட்க, இட்ஸ் ஓகே அங்கிள், வீட்டுக்கு கொடி கட்டத்தான் என பெரிய மனிதன் போல் கூறிவிட்டு அவன் ஓடிவிட்டான். சிறுவன் கட்டியிருந்த மணல் வீட்டை பார்த்து சிரித்துக்கொண்டே எழுந்து விட்டவன் எழில் என அழைக்கப்பட்ட பெண்ணையும் ஒரு முறை பார்த்தான். அவள் தோழிகள் அவளை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து வந்து கொண்டிருந்தனர். அதை பார்த்ததும் இரு பக்கமும் தலையாட்டி சிரித்து கொண்டவன் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். தோழிகள் இழுப்பில் வேறு வழி இல்லாமல் வந்த எழில், சூடா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு போவோண்டி என கூற அதற்கு யாரும் மறுக்கவில்லை. 4 பெண்களும் சென்று ஒரு கடையில் அமர்ந்தனர். பஜ்ஜிக்காக அவர்கள் காத்திருந்த போது எழில் காலடியில் ஒரு பேப்பர் பறந்து வந்தது. ஏதோ எழுதியிருப்பது போல் இருக்கவும் அதை எடுத்து படித்தாள். கடல் மணல் வரைந்த அழகிய கோலம் அவள் கால் தடம். மணலின் அதிர்ஷ்டம் கண்டு அலைகள் பொறாமை கொண்டதோ? மணலின் ஓவியத்தை தன்னுள் வாரி சுருட்டி கொண்டன. அதில் எழுதியிருந்த கவிதையை படித்தவளுக்கு அதன் வரிகள் மிகவும் பிடித்துவிட்டது. அவள் சுற்றி சுற்றி பார்க்க அங்கு யாருமே எழுதி கொண்டிருப்பது போல தெரியவில்லை. அதை மீண்டும் தூக்கி எறிய மனம் வராமல் போக தன் ஹேண்ட்பேக்கிலேயே வைத்து கொண்டாள்.
பஜ்ஜியை சாப்பிட்டுவிட்டு நால்வரும் கிளம்பிவிட்டனர். 4 பெண்களில் ஒருத்திதான் கார் எடுத்து வந்திருந்தாள். அவள் காரில்தான் அனைவரும் வீட்டிற்கு சென்றனர். வரிசையாக ஒவ்வொருவராக இறக்கிவிட்ட அந்த பெண் எழிலையும் அவள் வீட்டில் விட்டுவிட்டு சென்றாள். எழில் வீட்டிற்குள் நுழைந்தபோது இளங்கோ ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். அவள் வருவதை கவனித்தவன், நல்லா கூத்தடிச்சு வரீங்களா, பிசினஸ் பண்றேன் என்று பெயர் பண்ணிட்டு நல்லா ஊர் சுத்துறனி, இரு அப்பா கிட்ட போட்டு கொடுக்கிறேன் என அவன் வம்பிடுக்க அவன் தலையில் வேகமாக கொட்டியவள், நீ மட்டும் என்னடா பண்ற, 12th பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது, படிக்காம உட்காந்து டிவி தானே பார்க்குற, நானும் சொல்லுவேன் என்றால் அவளும் விடாமல். என்றோ வரப்போகும் எக்ஸாமுக்கு இப்பவே படித்தால் மறந்துடும் எழில், அதெல்லாம் ஐயா கில்லி மாதிரி லாஸ்ட் மினிட்ல படிச்சிடுவேன், உன்னை விட அதிக மார்க் எடுக்கிறேன் பாரு என அவன் சவால் விட, ஆமா கிழிப்ப போடா என அவள் தலையில் மீண்டும் கொட்டிவிட்டு அவள் உள்ளே சென்று விட்டாள். எழில் சமீபமாகத்தான் கல்லூரி முடித்திருந்தாள். அவள் தோழியின் சொந்தம் ஒருவர் ஹோல்சேலில் உடைகள் விற்று கொண்டிருந்தார். அவள் தோழியிடம், ஆன்லைனில் அதே துணிகளை விற்கிறாயா, உனக்கான கமிஷன் கிடைக்கும் என அவர் கூற, அதையே மற்ற மூவரும் சேர்ந்து பிடித்துக் கொண்டனர். இப்போது 4வருமே ஆன்லைனில் உடைகளை விற்று கொண்டிருந்தனர். வித்தியாசமான டிசைன்கள் நிறைய இருந்ததால் நன்றாகவே போனது. எழில் எப்படியும் அவள் நிறுவனத்தை பார்க்கும் முடிவில்தான் இருந்தாள். கொஞ்ச நாள் ஜாலியாக இருந்துவிட்டு பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும் என சுவாமிநாதனும் விட்டிருந்தார். சக்தி ஏற்கனவே தந்தையுடன் சேர்ந்து அவர்கள் நிறுவனத்தை தான் பார்த்து கொண்டிருந்தாள். வெள்ளிக்கிழமை அன்று காலை 6 மணிக்கு ஜீவானந்தனுக்கு கோவிலில் ஷூட்டிங் இருந்தது. ஒரு வேஷ்டி சட்டை விளம்பரம் அது. பட்டு வேஷ்டி சட்டையில் தயாராகி வந்தவனை கோவில் மண்டபத்தில் நடப்பது போல், சாமி கும்பிடுவது போல் என வரிசையாக ஷூட் செய்தனர். அடுத்து லொகேஷன் ரெடி பண்ண இடைவெளி விடப்பட ஜீவா லேப்டாப்புடன் ஒரு பக்கம் தனியாக சென்று அமர்ந்து விட்டான். வேலை பார்த்து கொண்டிருந்தவன் இடையில் போன் அடித்ததால் அதை பேச எழுந்து வெளியே வந்தான். ரகுவரன் கேட்ட சந்தேகங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு அவன் உள்ளே வர நினைத்த போது அவன் கவனத்தை பரிச்சயமான பெண் குரல் ஈர்த்தது. ஒரு 5 நிமிஷம் அம்மா, சாமி கும்பிட்டுட்டு போயிடுறேன், யாரோ ஷூட் பண்ணுவதற்காக இப்படி சாமியை வாடகைக்கு விடுறீங்களே என அந்த பெண் சலித்து கொள்ள, அச்சோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா, நான் என்ன செய்யட்டும், கோவில் ஆட்களிடம் அனுமதி கேட்டுட்டு தான் பண்ணுறா, கொஞ்ச நேரம் கழிச்சு வாமா, கிளம்பிடுவா என்றார் அவர் மெதுவாக. அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த ஜீவாவிற்கு எழிலை பார்த்ததுமே அடையாளம் தெரிந்தது. இது அநியாயமாமா, பெரிய ஆர்டர் வந்திருக்கு, நல்லபடியா முடியணும் என்று வேண்ட வந்தேன் என முகம் சுருங்க அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே ஜீவா அங்கு வந்து விட்டான். உள்ள கூட்டிட்டு போங்க ஐயரே, இப்போ பிரேக் தான் என்றவன், சாரிமா, நீ சொல்வது சரிதான், ஆனால் பப்ளிக் உள்ளே விட்டால் ஷூட்டிங் எடுக்க முடியாது, சீக்கிரம் கிளம்பிடுவோம் என அவளிடம் மன்னிப்பும் கேட்டான். என்னவோ போங்க, தேங்க்ஸ் என சலிப்பு போல் அவள் கூறிவிட்டு சென்றதில் அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. அவன் நின்றிருந்த இடத்தில் விபூதி குங்குமம் வைப்பதற்காக கேலண்டர் பேப்பர் இருந்தது. அதை எடுத்தவன் அதன் பின்பக்கம் சிறு புன்னகையுடன் சில வரிகளை எழுதினான். உள்ளே போன எழில் சீக்கிரமே வெளியிலும் வந்துவிட்டாள். அவள் கையில் இருந்த கூடையில் அந்த பேப்பரை போட்டவன், இனி பப்ளிக் இல்லாத நேரமா பார்த்து ஷூட் வைக்கிறோம் எழில் என்று விட்டு உள்ளே சென்று விட்டான். அதுவரை சாதாரணமாக நின்றிருந்தவள் அவன் தன் பெயரை சொல்லிவிட்டு போகவும் பெரிதாக அதிர்ந்து போனாள். அவள் பின்னாலேயே வெளியே வந்த ஐயரிடம், அவர் யாரு மாமா என அவள் ஜீவாவை காண்பித்து கேட்க, அந்த தம்பி தான் இந்த விளம்பர படத்துல நடிக்கிறாருமா, ஏற்கனவே நிறைய விளம்பரம் பண்ணி இருக்காராம் என்றார் அவர். அவர் சொன்ன பின் தான் தீவிரமாக யோசித்தவளுக்கு அவனை ஏதோ விளம்பரத்தில் பார்த்து நினைவு வந்தது. உள்ளே ஷூட்டிங் தொடங்கிவிட அவள் அதை பார்த்து கொண்டே அவன் கொடுத்த பேப்பரை எடுத்தாள். அதை பிரித்து பார்த்தவளுக்கு அதிலிருந்த கையெழுத்தை பார்த்ததும் முகம் மலர்ந்து விட்டது. சட்டென அவளுக்கு அடையாளம் தெரிந்தது. அன்று போலவே சிறு கவிதைதான் எழுதியிருந்தான். நிலவின் குளுமையும் ஆதவனின் தகிப்பும் ஒன்றே கண்டேன், இருவேறு துருவங்கள் ஓர் உயிராய் ஆனாலும் ரசித்திடக்கூடும் இனிமையே. அவன் வரிகளில் அவள் முகத்தில் மெல்லிய புன்னகை கீற்று தானாக வந்தது. இந்த கவிதையை வைத்து பார்த்தால் அன்று பீச்சில் அவள் படித்த கவிதையும் அவளுக்காக எழுதப்பட்டதுதானா? வேகமாக தன் பர்ஸை எடுத்தவள் அதிலிருந்த காகிதத்தை எடுத்தாள். இரண்டையும் பார்த்தவளுக்கு இரண்டுமே தனக்குத்தான் எழுதப்பட்டது என்று புரிந்தது. அனைத்தும் புரிந்தும் அவள் திரும்பி பார்த்த நொடி ஷூட்டிங் முடிந்து அனைவரும் கிளம்பி சென்றிருந்தனர். நல்ல வேளையாக ஜீவாவும் சென்றிருந்தான். அவள் பின்னால் அவன் வந்திருந்தால் நிச்சயம் தவறாகத்தான் நினைத்திருப்பாள். எதுவும் பேச முயற்சிக்காமல் அவன் சென்று விட்டதே அவன் மேல் அவளுக்கு நல்ல மதிப்பை ஏற்படுத்தியது. இந்த கவிதையையும் பத்திரப்படுத்தி கொண்டு அவள் தன் வீட்டிற்கு வந்தாள். அத்தியாயம் 17. அடுத்த சில நாட்கள் ஜீவானந்தன் எந்த ஆட் ஷூட்டிங்கும் வைத்துக் கொள்ளவில்லை. அலுவலக வேலை இருந்ததால் அதைத்தான் கவனித்துக் கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட 1 மாதம் சென்றுதான் அவன் அடுத்த விளம்பரம் நடித்தது. ஒரு வீட்டில்தான் விளம்பரம் எடுக்கப்பட்டது. ஷூட் எல்லாம் முடிந்து அவன் கிளம்பிய போது அவனுடன் நடித்த பெண் கையை பிசைந்து கொண்டு ஏதோ யோசனையுடன் நின்றிருந்தாள். அவள் அருகில் சென்றவன், என்னாச்சுமா என கேட்க, ப்ரொடக்ஷன் கார் இல்லையாம், கேப் தான் புக் பண்ணணும், ஒரு இடத்துக்கு ட்ரெஸ் பார்க்க போகணும், என் வீடும் அந்த கடையும் எதிரெதிர் திசை, செலவு அதிகமாக ஆகும்,
அதான் போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார். குழப்பத்துடன் கூறிய பெண்ணை பார்த்து அவனுக்கு பாவமாகத்தான் இருந்தது. சிறு பெண் வேறு. இதுதான் முதல் விளம்பரம். அதுதான் அவளுக்கு பொதுவாக மாடல்களுக்கு கிடைக்கும் எந்த சலுகையும் கிடைக்கவில்லை. பண தேவைக்காக நடிக்க வந்த பெண். அதிகம் பணம் செலவு செய்ய யோசிப்பதில் ஒன்றும் ஆச்சரியமில்லையே. வாமா, ட்ரெஸ் எடுக்கும் இடத்தில் நான் டிராப் பண்றேன் என ஜீவானந்தன் அழைக்க, பரவாயில்ல சார், உங்களுக்கு சிரமம் என தயங்கினாள் அந்த பெண். ஒரு சிரமமும் இல்லை, வா என்று விட்டு அவன் நடக்கத் தொடங்கிவிட அவளும் மறுக்காமல் காரில் ஏறிக்கொண்டாள். அவளிடம் அட்ரஸ் கேட்டுக்கொண்டு ஜீவா நேராக அங்குதான் காரை விட்டான். அவள் சொன்ன கடைவாசலில் அவன் காரை நிறுத்த, ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று கூறிக்கொண்டே இறங்கினாள் அந்த பெண். அவள் இறங்கியதும் காரை எடுக்க நினைத்தவன் அப்போதுதான் அவளை வரவேற்றுக் கொண்டிருந்த எழிலரசியை கவனித்தான். அவளை பார்த்ததும் தானாக வண்டியை நிறுத்திவிட்டவன் அதை ஓரம் கட்டிவிட்டு எதுவும் யோசிக்காமல் இறங்கிவிட்டான். சில நாட்களாக ஏனோ அவளை பற்றிய நினைவுகள் துரத்தி கொண்டே இருந்ததன் விளைவு. அந்த நொடி ஜீவா யோசிக்காமல் அவளை பார்த்து வந்து விட்டான். அவனை பார்த்ததுமே எழிலும் புன்னகைத்தாள். எப்படி இருக்கிறாய் எழில் என அவன் சாதாரணமாக கேட்க, நல்லா இருக்கேன் சார், நீங்க எங்க இங்கே என்றாள் அவள். இவங்க என் கோ ஆக்டர், இங்க ட்ரெஸ் வாங்க வந்தாங்க, ஜஸ்ட் டிராப் பண்ண வந்தேன், உன்னை பார்த்ததும் இறங்கிட்டேன். உன் கடையா என அவன் கேட்க, இல்லை சார் என்றவள், நீங்க உள்ள போய் பாருங்க என அந்த பெண்ணை அனுப்பிவிட்டு, நீங்களும் வாங்க சார் என அவனையும் உள்ளே அழைத்தாள். அவனும் மறுக்காமல் சென்றான். என் ஃப்ரெண்ட் அங்கிள் வைத்திருக்கும் ஹோல்சேல் ஷாப் சார் இது. இவங்க ஆன்லைனில் நான் போட்டிருந்த புகைப்படம் பார்த்துட்டு அதே போல் நிறைய வேணும்னு கேட்டாங்க. அதான் நேரிலேயே வர சொல்லிட்டேன், பார்த்து எடுத்துப்பாங்க என்றுதான் அவள் விளக்கமாக கூற, அவனும் ஏதோ முக்கியமான விஷயம் போல் சிரத்தையாக கேட்டுக்கொண்டிருந்தான். நீங்களும் பார்க்குறீங்களா சார், உங்க வைஃபுக்கு எடுத்து கொடுக்கலாமே என அவள் கேட்க, வைஃபுக்கு வேண்டாமா, என் பொண்ணுக்கு பார்க்குறேன் என்றான் ஜீவா. ஓ சூப்பர் சார், என்ன வயசு என கேட்டுக்கொண்டே அவள் எழுந்து கொள்ள, ஹேய், விட்டால் பேரன் பேத்திக்கும் சேர்த்து எடுப்பாய் போலையே, உட்காருமா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை என்றான் ஜீவா சலிப்புடன். அவன் கூற்றில் அசடு வழியே சிரித்து கொண்டவள், சாரி சார் என்று விட்டு அமர்ந்தாள். உன் முழு பெயரை எழில்தானா? எழிலரசி சார். காலேஜ் படிக்கிறியா? இல்லை சார், முடிச்சிட்டேன். சாதாரணமாக இருவரும் பேசத் தொடங்க எழிலும் எந்த தடங்களும் இல்லாமல் தன்னை பற்றி கூறினாள். ஜீவாவும் தன் தொழில் பற்றி கூறினான். அப்போ நாம் போட்டி நிறுவனம் சார் என எழில் கூற, ஆரோக்கியமான போட்டி எப்போதுமே நல்லதுதான் எழில் என்றான் ஜீவா. கிளம்பும் முன் அவள் நம்பர் வாங்கி கொண்டவன், கூட நடிக்கும் பெண்களிடம் சொல்லுறேன் எழில் என்று விட்டு தன் நம்பரையும் கொடுத்துவிட்டு கிளம்பினான். அவனே வெகு நேரம் இருந்து விட்டதால் அவனுடன் வந்த பெண்ணும் ஷாப்பிங் முடித்திருந்தாள். அவளை மீண்டும் தானே வீட்டில் விட்டுவிட்டே ஜீவா சென்றான். வேலை தொழில் என பேச ஆரம்பித்த ஜீவா எழில் நட்பு வேகமாக வளர்ந்தது. ஒரு கட்டத்தில் சார் என்று கூப்பிடாத எழில் என ஜீவா திட்டவட்டமாக கூற, வேறு எப்படி சார் கூப்பிடுறது என்று கேட்டு அவனை வெறுப்பேற்றி வைத்தாள் எழில். பெயர் சொல்லி கூப்பிடு எழில், சார் போடுவதென்றால் நான் உன்னிடம் பேசவே போவதில்லை. ஒருவித அழுத்தத்துடன் அவன் கூறிய போது அவளால் மறுக்க முடியவில்லை. அடம் பிடிச்சு தான் சாதிப்பீங்க போல, சாதாரணமாக பேச தெரியாத உங்களுக்கு, கூப்பிடல விடுங்க என அவள்தான் தணிந்து போனாள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சார் மறைந்து முதலில் நந்தனாகி கடைசியாக நந்து ஆகி இருந்தான். இரவு 12 மணிக்கு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த ஜீவா போன் அடித்த சத்தத்தில் கண் விழித்தான். அழைப்பது எழில் என்றதும் சற்றே பதறித்தான் அவன் போனை எடுத்தான். என்ன எழில் அவன் வேக வேகமாக கேட்க, ஹாப்பி பர்த்டே நந்து என்றாள் அவள். அவன் பிறந்த நாளை ஒருமுறை கேட்டிருந்தவள் நன்றாக நினைவு வைத்திருந்தாள். இதற்கா இந்த நேரத்துக்கு போன் போட்டு எழுப்பிவிட்ட? காலையில சொன்னா ஆகாதா எழில், நான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். அவள் வாழ்த்து சொன்னதும் எந்த ஆச்சரியமோ சந்தோஷமோ படாமல் அவன் சலித்து கொண்டதில் அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. நீங்க இப்படி ரியாக்ட் பண்ணவில்லை என்றால் தான் நான் ஆச்சரியப்பட்டிருப்பேன். நாளைக்கு என்ன பிளான் என்றாள் எழில். என்ன பெரிய பிளான் எழில், வேலையாட்களுக்கு இன்சென்டிவ், வழக்கமான ஆசிரமத்துக்கு ஃபுட் ட்ரெஸ்ஸஸ், அவ்வளவுதான் என்றான் அவன். நினைத்தேன் இப்படித்தான் ஏதாவது சொல்லுவீங்கன்னு. நாளைக்கு காலையில் முதல் வேலையா என்னுடன் கோவிலுக்கு வரீங்க. அழுத்தமாக அவள் கூற, வேலை நிறைய இருக்கு எழில், கோவிலுக்கெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுமா என்றான் அவன். இத்தனை நாள் பழக்கத்தில் அவனை பற்றி அவள் நன்கு அறிந்திருந்தாள். எப்படி இந்த அளவு அவன் வாழ்வுடன் கலந்து போனோம் என இன்றும் அவளுக்கு ஆச்சரியம்தான். அனைத்தும் வெகு இயல்பாகவே நடந்தது. நல்ல நாள் என்றால் கோவிலுக்கு போகணும் நந்து, உங்களுக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், எனக்காக வரமாட்டீங்களா என அவள் நிறுத்த, அவளுக்காக என்னும் போது அவன் எங்கிருந்து மறுப்பது? வரேன்மா வரேன் என்றான் அவன் பவ்யம் போல. அவன் சொன்ன தினசில் சிரித்து விட்டவள், அந்த பயம் இருக்கட்டும் என்று விட்டு வைத்துவிட அவனும் முகத்தில் உறைந்துவிட்ட புன்னகையுடன் போனை வைத்தான். கடைசியாக அவன் பிறந்த நாளுக்கென்று கோவிலுக்கு போனதெல்லாம் அவன் அன்னையுடன் தான். அவர் போன பின் பிறந்த நாள் என்பது அவனுக்கு மற்ற நாட்களைப் போல சாதாரணமாகத்தான் போகும். இன்றுதான் அவன் வாழ்வில் ஒரு தேவதை இருக்கிறாளே, அவன் வாழ்வை அழகாக்கியது போல் அந்த நாளையும் அழகாக்குகிறாள்.
அவன் மறுக்க என்ன இருக்கிறது? அவள் இழுப்பிற்கு செல்ல விரும்பியே அவன் மனம் தயாராகத்தான் இருந்தது. அப்படியே தூங்கி போனவன் மறுநாள் காலை மீண்டும் கண் விழித்தது எழிலின் வாழ்த்து செய்தியில்தான். அப்படியே வரவேண்டிய இடமும் அவள் மெசேஜ் அனுப்பியிருக்க, அரை மணி நேரத்தில் வந்து விடுகிறேன் என ரிப்ளை அனுப்பிவிட்டு ஜீவா கிளம்பினான். காலை உணவை முடித்துக் கொண்டவன் நேராக எழில் கூறிய இடத்திற்குத்தான் வந்தான். அங்கிருந்து அவன் அவளை காரில் ஏற்றிக்கொள்ள இருவரும் கோவிலுக்கு வந்து சேர்ந்தனர். ஜீவாவின் ராசி நட்சத்திரம் கேட்டு எழில் அர்ச்சனை செய்ய அவளுக்கு பதில் கூறியவன் எதுவும் வேண்டிக் கொள்ளாமல் அமைதியாக அவள் அருகில் நின்றிருந்தான். ஐயர் உள்ளே போன பின்பும் அவன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த எழில், என்ன பார்க்குறீங்க, சாமியை கும்பிடுங்க என்றாள். எனக்கு பழக்கம் இல்லை எழில், ஏதாவது வேண்ட வேண்டும் என்றால் எனக்கும் சேர்த்து நீயே வேண்டிக்கொள் என்றவன் சும்மாதான் நின்றிருந்தான். என்ன பழக்கமோ என அவனுக்கு பழிப்பு காட்டிவிட்டு திரும்பியவள் மனதார அவன் நலனை வேண்டிக் கொள்ளவும் தவறவில்லை. பிரசாதம் வாங்கியதும் கிளம்பலாமா என ஜீவா உடனடியாக கேட்க, கோவிலுக்குள் வந்துவிட்டால் உட்கார்ந்துட்டுத்தான் போகணும் நந்து, பறக்காதீங்க, அதான் பீய வச்சிருக்கீங்கல்ல, அவர் பார்த்துப்பாரு, உட்காருங்க என்றவள் ஒரு தூணருகில் அமர்ந்துவிட அவனும் மென்புன்னகையுடன் அவள் அருகில் அமர்ந்தான். கையில் இருந்த சுண்டலை அவள் கொறித்து கொண்டிருக்க, என்ன வேண்டிக் கொண்டாய் என்றான் ஜீவா. நீங்க நல்லா இருக்கணும்னு தான். உனக்கு? எனக்கு என்ன பெருசா, ஒன்றும் இல்லை. எங்கள் கம்பெனி நல்லா டெவலப் ஆகணும், சக்திக்கு நல்ல பையனாக அமையணும், இளங்கோ 12th நல்ல மார்க் எடுக்கணும், எனக்கு சிறந்த தொழிலதிபர் விருது கிடைக்கணும், ஒரே ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும், அவ்வளவுதான், ஜஸ்ட் சிம்பிள் என அவள் தோலை குலுக்க, உங்க ஊர்ல இதுதான் சிம்பிளாமா என்றவன் பின்னால் திரும்பி ஏதோ பார்த்தான். என்ன பார்க்குறீங்க என எழில் கேட்க, சாமி உட்கார்ந்துருக்காரா ஓடிட்டாரான்னு பார்த்தேன் என்றான் ஜீவா சிரிக்காமல். அதெல்லாம் இருப்பாரு, எவ்வளோ கேட்குறாரு, இதுவும் இருந்துட்டு போகட்டும், நிறைய கேட்டாதான் சிலதாவது கிடைக்கும். நல்ல லாஜிக்மா என்றவன் அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியாமல் சிரித்து விட்டான். நீங்க யாரையாவது லவ் பண்ணி இருக்கீங்களா திடீரென எழிலரசி கேட்க, பண்ணி இருக்கேன் என ஜீவா உடனடியாக கூறிவிட்டான். ஓ என இழுத்தவள் முகம் சுருங்கிவிட அதை தவறாமல் கவனித்தவன், பண்ணி இருக்கேன் என்றுதான் சொன்னேன் எழில், பாஸ்ட் டென்ஸ், அதாவது முடிந்து போன விஷயம் என்றான் அவன் நிதானமாக. அப்போதும் அவள் முகம் தெளியவில்லை. என்ன ஆச்சு மெதுவாக அவள் கேட்க, இவ்வளவு சோகமோ யோசனையோ படுமளவுக்கு அந்த உறவு ஒத்து இல்லை எழில், காதல் என்று கூட நான் சொல்ல விரும்பவில்லை. என்னுடன் நடித்த பெண்தான். ஒரு கட்டத்தில் அவள் அப்பாவே என்னிடம் பேசினார். அவர் மகளை திருமணம் செய்து கொள்ள சொன்னார். உடனடியாக மறுக்க தோன்றாமல் யோசித்து சொல்கிறேன் என்று சொன்னேன். கொஞ்ச நாள் நல்ல நட்புடன் தான் பழகினோம். பட் சீக்கிரமே எனக்கு அவள் மேல் காதல் எல்லாம் வராது என்று புரிந்துவிட்டது. சோ பிரிஞ்சிட்டோம். அதற்கு பின் அவளை நான் பார்க்கவில்லை. வெகு சாதாரணமாக அவன் கூறியதில் அவள் மனம் கொஞ்சம் சமாதானமானது. யாரு நந்து என எழில் கேட்க, அவள் பெயரும் அவள் நடித்த விளம்பரமும் அவன் கூறினான். சமீபமா அவங்க நடிப்பதில்லை போல என அவள் சத்தமாக யோசிக்க, நானும் பார்க்கவில்லை என்றான் ஜீவா. அந்த விஷயம் அத்துடன் முடிந்தது என்றுதான் ஜீவா நினைத்தான். ஏன், எழில் கூட அப்போதைக்கு அதை சாதாரணமாகத்தான் எடுத்துக்கொண்டாள். அது அவள் மனதின் ஓரத்தில் பாசி போல் படிந்து போனதை அந்த நொடி அவளே உணரவில்லை. இன்னைக்கு டின்னர் உனக்கு என்னுடன் தான் எழில், ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று கூறிக்கொண்டே அவன் எழுந்துவிட, டன் நந்து என்று விட்டு அவளும் கிளம்பினாள். எழிலை அவள் வீட்டின் அருகில் விட்டுவிட்டே ஜீவானந்தன் சென்றான். அலுவலகம் சென்றவனுக்கு சில ஊழியர்களும் ரகுவரனும் வாழ்த்து தெரிவிக்க சிறு புன்னகையுடன் தலையாட்டி அதை ஏற்றுக்கொண்டவன் தன் வேக நடையுடன் தன் கேபினுக்கு வந்துவிட்டான். சிறிது நேரத்தில் முக்கிய மீட்டிங் ஒன்று இருக்க அதில் கலந்து கொள்ள அவன் எழுந்தபோது ரகுவரன் அவனுக்கு எதிரில் வந்தான். சார் என அவன் தயங்க, என்ன ரகு என கேட்டுக்கொண்டே நடந்தான் ஜீவா. சார் நெற்றியில் என அவன் இடுக்க அவனை திரும்பி பார்த்தவன், என்ன என கேட்டுக்கொண்டே நெற்றி அருகில் கையை எடுத்துச் செல்ல, விபூதி குங்குமம் சார் என்றான் ரகு. நெற்றி அருகில் கொண்டு சென்றிருந்த கையை ஜீவா உடனடியாக இறக்கிவிட்டான். தன் போனை எடுத்து அதில் முகத்தை பார்த்தான். நெற்றியில் சின்னதாக கோவிலில் வைத்துக்கொண்ட விபூதி குங்குமம் இருந்தது. இதுவரை இத்தனை வருடங்களில் அவன் கோவிலுக்கு போய்விட்டு அப்படியே வந்து யாருமே பார்த்ததில்லை. அதுதான் ரகுவிற்கும் வித்தியாசமாக தெரிந்திருக்கிறது. தன் முகத்தை பார்த்து மெலிதாக சிரித்து கொண்டவன், இருக்கட்டும் விடு ரகு என்று விட்டான். அவன் செயலை வித்தியாசமாக பார்த்து கொண்டாலும் தனக்கு கேட்க உரிமை இல்லாததால் ரகு எதுவும் சொல்லவில்லை. மீட்டிங் முடித்தவன் அன்றைய வேலைகளையும் முடித்துக்கொண்டு இரவு நேராக எழிலை பார்க்கத்தான் சென்றான். இருவரும் நேராக ஒரு ரூப் டாப் ரெஸ்டாரண்டிற்கு தான் வந்தனர். மேல் தளத்திற்கு வந்ததுமே அங்கிருந்த காற்றை அனுபவித்துக் கொண்டு எழில் நின்றுவிட, முதலில் சாப்பிட்டு விட்டு காற்று வாங்குவாயாம், வா எழில் என்றான் ஜீவா. சாப்பாடா முக்கியம், எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க என அவள் சுற்றிலும் பார்க்க, நல்லாதாமா இருக்கு, ஆனால் நான் மதியம் சாப்பிடலையே, பசிக்குது, கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்றான் அவன் பாவமாக. அதுவரை இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்தவள் அவன் சாப்பிடவில்லை என்றதும் சட்டென அவன் புறம் திரும்பிவிட்டாள். சாப்பிடாம என்ன பண்ணினீங்க?
கோபமாக அவள் கேட்க, நிறைய வேலை எழில் என்றான் ஜீவா. என்ன வேலை இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிட்டுடணும். வயிற்றுக்கு பஞ்சம் வைத்தால் அது நம்மை மன்னிக்காதாம். அம்மா சொல்லியிருக்காங்க. வாங்க என்றவள் அவர்களுக்காக புக் செய்திருந்த டேபிளுக்கு நேராக சென்று விட்டாள். இருவருக்கும் பொதுவாக பிடித்தவைகளை ஆர்டர் செய்து ஏதேதோ பேசிக்கொண்டே உணவை முடித்தனர். இப்போ ரசிக்கலாம் தானே, வயிறு ரொம்பிடுச்சு இல்லையா என அவனிடம் கேட்டவள் எழுந்து சென்று அங்கிருந்த கம்பியில் சாய்ந்து நின்றுவிட ஜீவாவும் அவளை பார்த்து கொண்டே கையை துடைத்தான். சிறிது நேரம் முழு நிலவை ரசித்துவிட்டு திரும்பியவள் ஜீவாவை பார்க்க அவனோ டிஷ்யூவில் ஏதோ எழுதியிருந்தான். அதை பார்த்ததுமே அவன் அருகில் வேகமாக வந்தவள், கவிதையா, கொடுங்க என அதை பிடுங்கிவிட்டாள். முழுதாய் ஜொலித்திடும் வெண்ணிலவு, வளர்ந்தாலும் அழகு, தேய்ந்தாலும் அழகே. இயற்கை விந்தையின் உச்சமா, வாழ்க்கை பாடத்தின் மிச்சமா? கவிதை எனக்கில்லையா? இந்த நிலா இப்போ உங்ககிட்ட கவிதை கேட்டுதா? இடுப்பில் கை வைத்து கொண்டு அவள் முறைக்க, உனக்கு இல்லாததா எழில் என்றவன் தன் பாக்கெட்டிலிருந்து ஏதோ எடுத்தான். ஒரு சின்ன சதுர கிஃப்ட் பாக்ஸ். அதன் மீது ஒரு காகிதம் மடித்து ஒட்டப்பட்டிருந்தது. உனக்குத்தான் என அவன் நீட்ட, எனக்கென நந்து, நான் சும்மா சொன்னேன் என்றவளுக்கு ஏனோ வார்த்தைகள் திணறித்தான் வெளிவந்தது. நின்று கொண்டிருந்தவள் அருகிலிருந்து எழுந்து வந்தவன் அவள் கையை பிடித்து அழைத்து வந்து பழைய இடத்திலேயே நிறுத்தினான். பாரு எழில் என அவன் மென்மையாக கூற அவன் குரலை தட்டத் தோன்றாமல் அவள் அதை வாங்கி கொண்டாள். முதலில் மேலிருந்த காகிதத்தைத்தான் அவள் பிரித்தாள். வழக்கம் போல் இல்லாமல் அன்று ஏதோ உணர்வில் அவள் கைகள் லேசாக நடுங்கியது. அவள் எதிர்பார்த்தது போலத்தான் அதிலிருந்த வரிகளும் இருந்தது. என் வாழ்வை முழுதாக்க, இனி வரும் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்க, என் இதயத்தை ஆட்சி செய்ய, முழுதாய் என் உயிரை ஆட்கொள்ள என் ராணியின் காதல் வேண்டும். அதை படித்து முடித்தவள் அவனை நிமிர்ந்து பார்க்க, என் ராணி நீதான்மா, யார் என்று கேட்டுவிடாதே. இந்த அரசி என்னை ஆட்சி செய்ய என் ராணியாக வேண்டும். அவள் கண்களை பார்த்து அதையே அவன் மீண்டும் கூறிய போது அவளால் ஒன்றுமே பேச முடியவில்லை. அவள் படித்து முடித்த கவிதை பேப்பரை வாங்கியவன், இதையும் பார்த்துவிடு என அந்த சிறிய பாக்ஸை காட்ட அவளும் அமைதியாக அதை பிரித்தாள். அதில் அழகான கொலுசு இருந்தது. நிறைய சலங்கையுடன் அவளுக்கு பார்த்ததுமே பிடிப்பது போல அத்தனை அழகாக இருந்தது. உன் பாதங்கள் ரொம்ப அழகு ராணி. என்னை முதல் பார்வையிலேயே கட்டி இழுத்துவிட்ட பாதங்கள். அதை சிறப்பிக்காமல் காதல் சொன்னால் நல்லா இருக்காதில்லையா? அவன் கேள்வியுடன் நிறுத்த அவளுக்கோ இன்னமுமே எதுவும் பேச தோன்றவில்லை. கையிலிருந்த பாக்ஸை மூடிவிட்டு அவள் அமைதியாக திரும்பிவிட அவளுக்கு நேரம் கொடுத்து ஜீவாவும் அவள் அருகில் அமைதியாக நின்றான். எழில் பெரிதாக ஒன்றும் யோசிக்கவில்லை. அவள் மனம் என்றோ ஜீவாவிடம் சரணடைந்திருந்தது. அவனை பிடிக்காமல் போனால்தான் ஆச்சரியம். இது ஈர்ப்பில்லை, காதல்தான் என அவள் உணர்ந்து கொண்டிருக்கும் நேரம்தான் அவனும் காதல் சொல்கிறான். என்னை பிடிக்கவில்லையா எழில்? வெகு நேரம் அவள் அமைதியாக இருக்கவும் மீண்டும் ஜீவாவேதான் பேசினான். அவன் கேள்வியில் ஒரு நொடி எழில் பதறித்தான் விட்டாள். நேரம் காலம் தெரியாமல் காலையில் அவன் சொன்ன காதல் கதை வேறு அவள் தலைக்குள் ஓடியது. எதற்காகவும் அவனை இழக்க முடியாது என அழுத்தமாக தோன்றிவிட, ரொம்ப பிடிக்கும் நந்து என பட்டென்று கூறிவிட்டாள். அவள் பதிலில் மெலிதாக சிரித்து கொண்டவன், இந்த பிடிக்கும் வெறும் நட்பா காதலா? தெளிவா சொல்லிடேன்மா? கெஞ்சல் போல கேட்டவனை நேராக பார்த்தவள், இரண்டையும் தாண்டி கணவனா, எனக்கு மட்டுமான நந்துவா பிடிக்கும் என்றால் அவள் மேலும் அழுத்தமாக. அப்போதைக்கு அவள் குரலில் இருந்த அழுத்தத்தை அவன் காதல் என்று மட்டும்தான் நினைத்தான். அவள் தோளில் கை போட்டு மெலிதாக அணைத்து கொண்டவன், உனக்கு மட்டும்தான் எழில், இந்த ஜீவானந்தன் முழுதாக உனக்கானவன்தான் என்று கூறி மென்மையாக அவள் நெற்றியில் இதழ் பதித்தான். அவன் மனதாரத்தான் கூறினான். அந்த நொடி அவள் காதலின் ஆழம் எல்லையை மீறியது என்று அவன் கணிக்காமல் விட்டுவிட்டான். எப்படிப்பட்ட மாவீரனும் சறுக்குமிடம் அல்லவா காதல், அது அவர்களையும் விட்டு வைக்கவில்லை. அத்தியாயம் 18. எழிலரசி காதலை ஏற்றுக்கொண்ட பின் நேரடியாக ஜீவானந்தன் திருமணத்தை பற்றித்தான் பேசினான். அவன் காதல் சொன்ன மறுநாள் இருவரும் சந்தித்தனர். எழில்தான் அவன் அலுவலகத்திற்கு வந்திருந்தாள். ஜீவா கார் அனுப்பி அழைத்து வந்திருந்தான். வாசலுக்கே வந்து அவளை அழைத்து வந்தவன் அலுவலகத்தை சுற்றி காட்டிக் கொண்டேதான் வந்தான். இப்படி எல்லாம் காட்டுறீங்களே, உங்க மெத்தடை திருடி நான் யூஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுவீங்க என அவள் கிண்டலாக கேட்க, என் சீக்ரெட் மெத்தடெல்லாம் இப்படி எல்லோரும் பார்க்கும் இடத்திலா வைத்திருப்பேன்? அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்தில் பத்திரமா இருக்கும் என்றான் அவன் தெளிவாக. ஓ, அப்போ எனக்கு கூட சொல்ல மாட்டீங்களா? அவள் முறைப்பு போல் கேட்க அதில் சிரித்து விட்டவன், உனக்கு சொல்லாமல் என்ன எழில்? கண்டிப்பா சொல்கிறேன். நீ என் மனைவிதானே, என்னுடையது அனைத்தும் உனக்கானதுதான். ஆனால் உனக்காக உன் நிறுவனத்திற்கு சொல்லச் சொன்னால் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். தொழில் வேறு, வாழ்க்கை வேறு. இலகுவாக சொல்வது போல் இருந்தாலும் அவள் முகத்தை நேராக பார்த்து பேசிய அவன் விழிகளில் ஒருவித அதீத அழுத்தம் இருக்கத்தான் செய்தது. அவன் சொன்னதெல்லாம் நியாயம்தான். ஆனால் அதில் கொஞ்சமும் மென்மை இல்லாமல் அழுத்தமாக இருந்த பார்வைதான் அவளை பயமுறுத்தியது. அது அவனுக்கும் புரிந்திருக்க வேண்டும். நீ பயப்படும் அளவெல்லாம் நான் வில்லன் இல்லைமா. பிசினஸ்மேன் என்றால் அதில் அழுத்தமாகத்தான் இருந்தாகணும்.
வேறு வழி இல்லை, நீ வா என்றவன் மென்மையாக அவள் தலை கோதி அவளை அணைத்து அழைத்துச் சென்று விட்டான். அவன் அறைக்குள் வந்ததும் அவளை விட்டவன் உட்கார எழில் என்று விட்டு அங்கிருந்த சோஃபாவில் அமர அவளும் அவன் அருகில் அமர்ந்தாள். ஏற்கனவே ஜீவா சொல்லி வைத்திருந்த ஜூஸ் வந்திருக்க இருவரும் எடுத்து குடித்தனர். உன் வீட்டில் பேசிடலாமா எழில்? ஒன்றும் பிரச்சனை இல்லையே என ஜீவானந்தன் கேட்க, இல்லை நந்து. என்ன, இன்னும் சக்திக்கு கல்யாணமாகலை, மூத்தவள் அவள் இருக்காளே, அதுதான் யோசிக்கணும் என்றாள் எழில். அவள் சொல்ல வருவது அவனுக்கும் புரிந்தது. உன் அப்பாவிடம் பேசுவோம் எழில், சக்தியிடமும் பேசலாம், என்ன சொல்றாங்க என்று பார்ப்போம். சக்திக்கும் கல்யாண வயதுதானே, ஒரு முடிவெடுப்பாங்க இல்லையா என ஜீவா கூறியதில் எழிலுக்கு மறுக்க எதுவும் இருக்கவில்லை. ஓகே நந்து, பேசுங்க. அப்பாவும் சக்திக்கு மாப்பிளை பார்க்கணும் என்று சொல்லிட்டு தான் இருந்தார். சரியான நேரமாத்தான் இருக்கும் என்று எழிலும் கூறிவிட்டாள். நாளை காலை வரேன் எழில், பேசிடுவோம் என்றான் ஜீவா. மேலும் சிறிது நேரம் அவனுடன் இருந்துவிட்டே எழில் கிளம்பினாள். இடையில் ஒருமுறை ரகுவரனை எழிலுக்கு அறிமுகப்படுத்தி வைத்த ஜீவா, என்றாவது நான் போன் எடுக்கவில்லை என்றால் இவனுக்கு கூப்பிடு எழில், நான் எங்கே இருப்பேன், என்ன செய்வேன் என எல்லாமே தெரிந்த ஆள் இவன்தான் என்றவன் ரகுவரன் நம்பரும் அவளுக்கு கொடுத்தே அனுப்பி வைத்தான். மறுநாள் காலை ஜீவா சொன்னது போலவே எழில் வீட்டிற்கு வந்துவிட்டான். எழில் ஏற்கனவே சொல்லி இருந்ததால் சுவாமிநாதனும் சக்தியும் வீட்டில்தான் இருந்தனர். வீட்டு வாசலிலேயே காத்திருந்து எழில்தான் ஜீவாவை வரவேற்று உள்ளே அழைத்து வந்தாள். காஃபி எல்லாம் கொடுத்து முதற்கட்ட உபசரிப்புகள் முடிந்ததும் ஜீவா நேராக விஷயத்திற்கு வந்தான். எழில் சொல்லியிருப்பாள் என்று நினைக்கிறேன் அங்கிள், உங்களுக்கு சம்மதம் தானே? என்னை பற்றிய டீட்டெயில் சொல்லிடுறேன் என ஆரம்பித்தவன் தன் நிறுவனம், மாடலிங் என இரண்டையுமே கூறினான். நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஜீவா, தொழிலில் நீங்க சாதித்ததெல்லாம் தெரியும். உங்களுக்கு குடும்பம், பெரியவங்க யாரும் இல்லையா என சுவாமிநாதன் நிறுத்த, என்னுடன் யாரும் இல்லை அங்கிள், அம்மா என் சின்ன வயதிலேயே தவறிட்டாங்க. அப்பாவும் சில வருடம் முன்பு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். மற்றபடி சொந்த பந்தமெல்லாம் வெவ்வேறு ஊரில் இருக்காங்க. யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய நிலையில் நான் இல்லை. சார்ந்து வந்து விடுவேனோ என்ற பயத்தில் முதலில் விலகி போனவர்களை இப்போது நான் மதிக்க தயாராக இல்லை. நல்லவர்களும் இருக்காங்க தான், பட் எங்கெங்கோ போய் செட்டில் ஆகிட்டாங்க. பேசுவதே அரிதுதான். தெளிவாக அனைத்தையுமே அவன் சொல்ல அனைவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டனர். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஜீவானந்தன். சக்திக்கு மாப்பிளை பார்க்கணும், அவளுக்கும் அமைந்து விட்டால் 2 பேருக்கும் ஒன்றா கூட பண்ணிடலாம். சக்திக்கு முன் எழிலுக்கு பண்ணினால் தப்பா பேசிடுவாங்கப்பா. புரியுது அங்கிள், நீங்க பொறுமையாவே பாருங்க, எங்களுக்காக அவசரப்பட வேண்டாம். அவங்களுக்கு நல்ல வரன் அமைந்ததும் முடிவு பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் பேசிடலாம் என்றுதான் வந்தேன் என ஜீவாவை கூறிவிட அனைவருக்கும் நிம்மதியாக இருந்தது. என்னால் உங்க கல்யாணம் லேட் ஆக வேண்டாம் ஜீவா, உங்களுடையதை முதலில் முடிச்சிடுவோம், எனக்கு பொறுமையா பார்த்துக்கலாம் என சக்தி கூற, இல்லை சக்தி, அங்கிள் சொல்வதுதான் சரி, எங்களால் உங்கள் பெயர் கெட்டிடக்கூடாது. நிஜமாவே எங்களுக்கு ஒரு அவசரமும் இல்லை. வீட்டில் சொல்லிடலாம் என்று மட்டும்தான் இப்போதே சொன்னோம். நாங்களும் கொஞ்சம் லவ் பண்ணிக்கிறோமே என அவன் விளையாட்டாகவே முடித்து விட்டதில் எந்த சங்கடமும் இல்லாமல் அந்த சந்திப்பு முடிந்தது. அடுத்து வந்த நாட்களில் சுவாமிநாதன் தீவிரமாக மகளுக்கு வரன் தேடும் வேலையைத்தான் பார்த்தார். அதே நேரம் எழில், ஜீவாவும் தினமும் ஒரு முறையாவது நேரில் சந்தித்துக் கொண்டனர். இருவருக்குமே அந்த சந்திப்பு தேவையாகத்தான் இருந்தது. ஒன்று ஜீவா வருவான், இல்லை என்றால் எழில் வந்து விடுவாள். யாரோ ஒருவர் மற்றவர் இடத்திற்கு சென்று விடுவார்கள். ஜீவா எழிலை சந்திக்கப் போவதென்றால் அவள் வீடு இல்லை பொது இடம் என்று எங்காவது செல்லுவான். எழில் வருவதென்றால் நேராக அலுவலகத்திற்கு வந்து விடுவாள். அன்று மதியம் அவனுக்கு அழைத்தவள், ஆபீஸ் வரவா நந்து என்று கேட்க, இன்று ஷூட் இருக்கு ராணி, நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், ஷூட் ரொம்ப நேரம் ஆகாது, முடிச்சுட்டு அப்படியே டின்னரும் சாப்பிட்டுட்டு போய்க்கலாம் என ஜீவா கூறிவிட, ஓகே நந்து என்று விட்டு போனை வைத்தாள் எழில். ஜீவா நேராக வீட்டுக்கே வருவதாக கூறியிருந்ததால் வீட்டு வாசலிலேயே எழில் காத்திருந்தாள். ஜீவா வந்து காரை நிறுத்தவும் இளங்கோ பள்ளி முடிந்து வீட்டிற்குள் நுழையவும் சரியாக இருந்தது. காரிலிருந்து இறங்கிய ஜீவாவும் இளங்கோவை கவனித்து விட்டான். என்னடா பெரிய மனுஷா, சீக்கிரம் வந்துட்ட போல என ஜீவா விளையாட்டாக கேட்க, ரிவிஷன் எக்ஸாம் மாமா, அதான் முடிஞ்சதும் விட்டுட்டாங்க என்றான் அவன். ஒரே அடியா படிச்சு மண்டை குழம்பி போயிடாதடா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, நாம இந்த வீக்கெண்டு வெளியில போகலாம், ஓகேவா என அவன் தோளில் கை போட்டு ஜீவா கூற, படிக்கும் பிள்ளையை கெடுக்காதீங்க நந்து என்றாள் எழில். நீ சும்மா இரு எழில், ஒரே அடியாக படுத்தினால் குழப்பம்தான் மிஞ்சும், நாம போறண்டா, நீ ரெடி ஆயிரு என ஜீவா கூறிவிட, சரி மாமா என சிரித்துக்கொண்டே கூறிவிட்டு அவன் உள்ளே சென்று விட்டான். சில நாட்கள் முன்தான் எழில் அவர்களுக்குள் அறிமுகம் செய்து வைத்திருக்க ஜீவா, இளங்கோ இருவருக்குள்ளும் அழகான ஒரு பிணைப்பு உருவாகியிருந்தது. இளங்கோ உள்ளே சென்றதும் எழிலும் ஜீவாவும் கிளம்பி ஷூட்டிங் ஸ்பாட் சென்றனர். அன்று இண்டோர் ஷூட் தான். ஒரு பேட்மிண்டன் ஸ்டேடியத்தில் ஷூட்டிங் எடுத்தனர். ஏதோ சென்ட் பேட்டில் ஆட் என்று ஜீவா கூறினான். ஒரு பக்கம் வேகமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்க அங்கிருந்த ஒரு சேரை காண்பித்தவன், இப்படி உட்கார் எழில், சின்ன சீன் தான், கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும், கிளம்பிடலாம், ஒரு 10 மினிட்ஸ் ரெடியாகிட்டு வந்துடுறேன் என்று விட்டு ஜீவா சென்று விட்டான். எழில் அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள்.
பேட்மிண்டன் விளையாடும் உடையில் நின்றிருந்த பெண்தான் ஜீவாவுடன் நடிக்கப் போகும் பெண் என்று அவளுக்கு பார்த்ததுமே தெரிந்தது. நிறைய பேர் சுற்றி சுற்றி வேலை செய்து கொண்டிருக்க அதற்குள் ஜீவாவும் வந்துவிட்டான். வெறும் ஷார்ட்ஸ் டி-ஷர்ட்டில் வந்தாலும் அவன் என்னவோ கம்பீரமாகத்தான் இருந்தான். எழில் அவனை ரசித்து பார்க்க, வந்துன்ற எழில் என அவளிடம் கூறியவன் அவள் ரசனையை புரிந்து மென் புன்னகையுடன் அவள் தலை கோதிவிட்டு சென்று விட்டான். சாதாரணமாக ஷூட்டிங் பார்க்க ஆரம்பித்தவளுக்கு அந்த காட்சி போக போக முகம் சுருங்கிவிட்டது. வாசனை திரவிய விளம்பரம் என்பதால் கடைசியாக அந்த பெண் ஜீவாவை அணைத்து அவன் வாசனையை நுகர்வது போலத்தான் அந்த சீன் முடிந்தது. ஒருமுறை அந்த காட்சியை பார்க்கவே அவளுக்கு எரிச்சலாகத்தான் இருந்தது. அந்த டைரக்டரோ ஏதோ காரணம் சொல்லி மீண்டும் எடுக்க, அதை இரண்டாம் முறை பார்க்க பிடிக்காமல் அவள் வேகமாக எழுந்து வெளியே வந்துவிட்டாள். ஷாட் முடித்துவிட்டு வந்த ஜீவா எழிலை காணாமல் அவளை தேடினான். வாசல் பக்கம் அவன் வந்தபோது அவள் அங்குதான் நின்றிருந்தாள். என்ன எழில், ஏன் வெளியில வந்துட்ட என்று கேட்டுக்கொண்டே அவன் வர, அவன் குரலில் திரும்பியவள், உங்க ஷூட் முடிஞ்சுதா என்றாள். முடிஞ்சது எழில், லைட்டிங் சொதப்பி செகண்ட் ஷாட் போயிடுச்சு. இல்லை என்றால் முதல் டேக்கே ஓகே ஆயிருக்கும் என்றான் ஜீவா. அவ்வளவுதானா? என் ஷாட் அவ்வளவுதான். இனி மற்றவங்களுக்கு சீன் எடுப்பாங்க. நாம கிளம்பலாம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று விட்டு அவன் கேரவனுக்குள் சென்றுவிட, எழில் ஒரு பெருமூச்சுடன் அமைதியாக கார் அருகில் வந்தாள். ஜீவாவும் வேகமாக உடைமாற்றிக் கொண்டு வந்துவிட்டான். அவன் காரை எடுத்த பின்னும் எழில் அமைதியாகவே வர, அவளை திரும்பி பார்த்தவன், என்னாச்சு எழில், என்ன யோசனை என்றான் மென்மையாக அவள் தலை கோதி. தானும் அவனை மெதுவாக திரும்பி பார்த்தவள், நான் ஒன்று சொல்லவா நந்து என கேட்க, சொல்லேன் என்றான் அவன் மென் புன்னகையுடன். இந்த மாடலிங் வேணுமா நந்து? உங்க தொழில்தான் நல்லா போகுதே, இது கண்டிப்பா வேணுமா மெதுவாக அவள் கேட்க, அவள் தலையை கோதிக்கொண்டிருந்தவன் கை தானாக நின்றுவிட்டது. புரியல எழில், இதில் உனக்கு என்ன பிரச்சனை? தன் இலகுத்தன்மை மறைந்து அழுத்தமாக அவன் கேட்க, வந்து வேண்டாமே நந்து, அந்த பொண்ணு உங்க மேல வந்து விழுந்து பார்க்க என்னவோ மாதிரி இருக்கு. அவன் முகத்தில் இருந்த இறுக்கம் கூடிக்கொண்டே போனதில் அவள் குரல் தணிந்து கொண்டேதான் போனது. ஜீவாவும் உடனடியாக பதில் சொல்லாமல் சில ஆழ்ந்த மூச்சுக்கள் எடுத்து தன்னை சமன் செய்து கொண்டான். தப்பு எழில், மாடலிங் எனக்கு மிகவும் பிடித்த துறை. இதை எதுக்காகவும் விட முடியாது. முக்கியமா இது போன்ற அல்பத்தனமான காரணத்துக்கு கண்டிப்பா முடியாது. இனி இதுபோல் யோசிக்காத எழில், இந்த எண்ணங்கள் நல்லதுக்கில்லை. நிதானமாக பேசினாலும் அவன் குரலில் இருந்த அழுத்தம் அவளை லேசாக பயமுறுத்தத்தான் செய்தது. அவனும் இதே விஷயத்தை கொஞ்சம் மென்மையாக சொல்லியிருந்தால் அவள் யோசித்திருப்பாளோ என்னவோ. இப்போது எதுவுமே யோசிக்காமல் தான் தலையாட்டினாள். அவள் படபடப்பை உணர்ந்தவன் காரை ஓரமாக நிறுத்திவிட்டான். இங்க வா என அவன் கை நீட்ட, அவளும் மறுக்காமல் அவன் கைகளுக்கும் சென்று விட்டாள். தன்னோடு சேர்த்து இறுக்கமாக அவளை அணைத்து கொண்டவன், சந்தேகத்தைப் போல் கொடுமையான வியாதி எதுவுமே கிடையாது எழில், அதை மட்டும் வளர விடாதே, எல்லாமே கெட்டுப்போகும் என பேசிக்கொண்டே அவள் முகத்தை பிடித்து நிமிர்த்தியவன், எனக்கும் மேல் நான் உன்னை நேசிக்கிறேன் ராணி, உனக்கு அதில் சந்தேகமே வேண்டாம். என் மனதில் இருப்பது, இருக்கப் போவது எல்லாமே நீ மட்டும்தான். இது மாறவே மாறாது, மறந்து விடாதே என்றவன் அவள் சுதாரிக்கும் முன் அவள் இதழ்களை சிறை செய்துவிட, அந்த நொடி வேறு எதுவும் யோசிக்காமல் அவளும் அவன் காதலில் கரைந்துதான் போனாள்.